மெய்ப்பொருள் என்பது உண்மைத்தன்மையானது. மெய்ப்பொருளைக் காண்பதுவே அறிவுடைமையாகும் என்பதை எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என திருவள்ளுவர் தனது குறளில் விளக்குகிறார். பெருவெளி முழுவதும் நிறைந்து அகண்டமாய் என்றும் விளங்கிக் கொண்டுள்ளது எதுவோ அதுவே கற்பனை கடந்த எல்லாம் வல்ல மெய்ப்பொருளாக உள்ளது. அந்த நிறை பரம்பொருளின் இயல்பு இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பமும் கொண்ட ஒன்றாய் இருந்து வருகின்றது. அதனையே அன்று கடவுளாய், தெய்வமாய், சிவமாய் பலரால் கண்டோதப் பெற்றதும் அருட்பெருஞ்சோதியாய் அருட்பிரகாச வள்ளலாரால் அனுபவத்தில் ஏற்கப் பெற்றிருந்ததும் இன்று சுத்த தயவு மெய்ப்பொருளாய் விளங்குகின்றது. இப்படி ஒன்றே பலவாய் தோற்றம் கொண்டிலங்கும் உண்மைதான் நம் மெய்யறிவு கடவுளான்ம ஒளி அணுவடிவாய் தலைநடுத்தலத்தே கண்டு கொள்ளப்பட இருக்கின்றது. இத்தோற்ற நிலையே எங்கும் இறை பரம்பொருளின் திருவடியாக உணர்த்தப் பெறுகின்றோம். ஆக்கம் மலேசிய தமிழ்ச்சமயப் பேரவை.